அவனுக்கு கொஞ்சம் கொடுங்க, அவன் நிற்கப்புறான்ல வந்து பாதி வடை கொடுங்க. எனக்கு வந்து அப்புறம் சாப்பிட்டேன். நான் மத்தியானம் பிரியாணி கூட பண்ணுவோம்னா நான் அடிச்சு வச்சிருந்தேன். நாளுக்கு வந்து பார்த்து கொடுத்தேன். சரி மாதிரியா சந்தோஷமா இருந்தா சரி, இந்த பேரை கிடக்காம இருந்தா சரி. அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். நான் சாரு. ஓகே, இந்த இதில் எங்கே நிற்கிறவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமை மாதிரி தான் சொல்ல வேண்டிய ஒரு விடயம் ஒன்று தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே நிற்கிறேன், எனக்கு இன்னமும் தெரியல. இந்த சில இடங்களை பற்றி கேட்குறா உங்கள்கிட்ட வாயில கேட்குறது எனக்கு ஒரு நெருடி கொண்டுல. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னடா 4 பேர் வந்து நிற்கிறாங்களே இன்றுள்ள இந்த மாதிரி நீங்கள் ஒரு சில பேர் யோசிக்க தோணும். ஆனால் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவிஸ்கார அக்காண்ட விட்ட தான் நாங்கள் வந்து போகிறோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து பருத்துற சைட் ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்கன்னா கச்சேரி ரோட்டில், அதாவது யாழ்ப்பாணம் கச்சேரி ரோட்டில் இருக்கிற சுவிஸ்கார அக்காண்ட விட்ட தான் நாங்கள் வந்து போகிறோம். உண்மையில் என்னத்துக்காண்டி நாங்கள் அங்கே போகிறோம்ன்ற வந்து நாங்கள் பிறகு கண்டிப்பாக வந்து நான் சொல்லுவோம். ஆனால் முக்கியமான ஒரு விடயமாகத்தான் நாங்கள் வந்து போகிறோம். ஏன்னா அது வந்து முக்கியமான ஒரு விடயம் ஒன்று தான் உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா. ஆனால் அந்த அக்கா வந்து சுவிஸ்லாண்ட் நிற்கிறா, அவங்க அம்மா எல்லாம் வந்து அங்கே தான் நிற்கிறாங்க. அப்போ அப்படியே அவங்கள பார்த்து கதைச்சி சந்தித்து அவங்கள்ட வீடு வழிமுறை அப்படி இருக்குன்றவங்க பார்த்துட்டு வருவோம்னா நாங்கள் வந்து வெளிக்கிட போகிறோம். ஆனால் விடயம் வந்து பார்த்திங்கன்னா தம்பியாக்கள்ன்ற ஒரு விஷயமாத்தாங்கன்னு நாங்களே போகிறோம். அப்போ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்போ நாங்கள் 4 பேர் மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் குருவியல் பறவைகள் எல்லாம் நிற்கிதேன். அதே பார்த்திங்கன்னா அத்தானாக்கள் செந்திரனாக்கள் அப்படியே கனவேர் நிற்கிறவங்கால இல்லாம தான் நாங்கள் போகிறோம். ரெண்டைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தானே, ஒரு நல்ல நாள் எல்லாருக்கும் வந்து லீவ் ஆனாலே அப்போ வீடியோ பார்க்குற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும். எல்லாருமா வந்து ஃபேமிலியாக வந்து போகிறோம், அது பார்க்குற வரைக்கும் விருப்பமாக இருக்கும். என்ன அப்போ எங்கே அப்பாவுக்கு மட்டும் கவலையாக இருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்றதுக்குமே நீங்கள் தர்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருக்கு. ஓய் சகானா குட்டி புள்ளே இல்லை கிட்ட கொண்டு வந்து காட்டிலாம், புள்ளே கிட்ட இல்லை கொண்டுலாம். அன்றைக்கு பார்த்தீங்கன்னா மக்களே சரி உண்மையில செல்லங்கா பார்த்தா தெரியும் தான் கிளைமேட் எப்படின்னு. சரியான மாதிரி வெயில் பார்த்தீங்கன்னா திடீர்னு சார்வஜ நடந்து தலைமுடிய பிள்ளைன்னு தலைமுடிய வெட்டி போட்டு நீங்க சொல்றதான் வளமையாக அதான் அதான் கொஞ்சம் பிரச்சனை கிடையாது. அந்த மத்திய வெயில் கொஞ்சம் கூட வேணா கொஞ்சம் சாரு கொஞ்சம் பிரச்சனை முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தலைமுடியெல்லாம் வெட்டி வெட்டி கிடக்கிற முடியெல்லாம் வந்து கொட்டுப்பாடு என்னதுக்கு அனிமா சாரு வெட்டி சளி வைக்குது பிள்ளை. பார்க்க போனா பொம்பளை பிள்ளை ஒரு தலைமுடி வளர்க்கலாம், தலைமுடி வெட்டுறது சரியா பிள்ளையோடா நீ இப்போ அவளுக்கு அடுத்தது நீ சப்போர்ட் பண்றேன். ஆட்டோ வந்துட்டு சரி பார்த்தீங்கன்னா ஆட்டோவை வந்துட்டு நாங்கள் இப்போ விளக்கிடுவோம். சரி தானே ஆட்டோவில் அப்புறம் அப்படி வாங்க, ஆட்டோவில் காட்டுங்க வா. சரி கிழவே மயக்கம் கூட்டின்னு வாங்க ஆட்டோவில். சும்மா மோட்டர் சைக்கிளில் பின்னால் இருந்து கேட்குறது அதை வந்துட்டாங்க இதை வந்துட்டாங்க. அம்மா நீங்கள் சைட்டுக்கு போங்க. நம்ம எத்தனை போகலாங்களா? அடுத்த 6 ஒரு அடுத்த தம்பி அனுப்புறேன். நீ வாரமே வராது தெரியுதா சின்னதங்கள் இருக்கேன்னா என்ன மற்றவே நாடுவேன். சரியா என்ன போன் ரைட். என்ன ப்ரோ யோசிப்பான் மெக்கங்க இதில் ஏன் ஓ
வாங்க அப்படி இப்படி என்ன இப்படி யோசிச்சு கொண்டு இருந்தா என்ன ஏன் இடம் பிடிச்சோ புருஷ ரோட்டை நான் சொல்லுறேன் பெரிய கோயில் இதுல பஸ் வரக்கூடிய மாதிரி ஓ ஆனது ஏரியன் ரோட் தான் இல்ல இது யாழ்ப்பாணம் போயிட்டா நாங்க போய் நாங்க பஸ் பிரச்சனை இல்ல இதுல நடக்கணும் பாத்து யாழ்ப்பாணத்துக்கு போற கச்சேரி பஸ்ல எல்லாம் பர்த்டே லைசன்ஸ் நடக்கணும் லஞ்சு கொண்டாக்கண்டு போலாம் பக்கத்து தாசே அப்படி வீடு நர்மலே நிறுத்திரியா படையமா அவனுக்கு கொஞ்சம் கொடுங்க ஏன்னா அவன் நிற்கப்புறம் இல்லை வந்து பாதி வடை கொடுங்க எனக்கு வேணும் நான் அப்புறம் சாப்பிட்டேன் எனக்கு இப்போ வேணாம் தெரியும் நீங்கள் சாப்பிடுங்க ஆ இல்லை எனக்கு பிறகு நான் பிறகு என்ன சொல்லுது பட எங்கே பெற திலோ என்ன பெறத்தில் விட மாதிரி கிடக்கும் திலோ என்ன சாப்பிட்றீங்க எனக்கு பிடிச்ச கலர் எனக்கு பிடிச்ச கலர் நீங்கள் யோசிச்சிருக்க மாட்டீங்க எனக்கு இவ்வளோ பேர் வருவோம் மாட்டேன்னு மூன்று பேர் நீங்க 2 பேர் 5 பேர் சின்ன ஆட்டோல 2 பேர் அவருக்கு 10க்கு சொன்னா நான் அதான் அடிச்சு சொன்னேன் திரும்பி போக முடிஞ்சுதான் பேச்சு நான் மத்தியானம் பிரியாணிக்கு கூட பண்ணுவோம் மட்டும் எல்லாம் அடிச்சு வச்சிருந்தேன் ஒன்று நாங்கள் நேற்று லேட்டாக தானே நித்தியால் ஒழும்பினது நேற்று பிறந்த நாள் தானே நேற்று பிறந்த நாள் ஆனால் இப்போ பிடிக்க லேட்டாக தான் ஒழும்பினது அதான் அக்கா பூரா ஃபோன் பண்ணி சொன்னாங்க கொஞ்சம் பின்னே இருந்தால் பருவமன் செல்ல வேண்டாம் ஆட்டோக்காரண்ணே கொடுங்க சச்சின் நீங்கள் என்ன சாப்பிட இல்லையே நீங்கள் என்ன சாப்பிட போறீங்க படையோ சத்தி சொன்ன ஒவ்வொரு தடவையும் கேட்போம்மா எப்படி என்ன சொல்லுது எப்படின்னா வீடியோ எடுத்து முடிய கிடைக்க முழு வடையும் சாப்பிட்டு இல்லோடக்கா தம்பி என்ன யோசனை கொஞ்சம் பிள்ளையாக கிடக்கும் என்ன யோசனை சாரு வச்சு தான் கேட்கணும் என்னால் கொஞ்சம் ஊர்லேருந்து கொஞ்சம் வந்து நிற்க கொஞ்சம் யோசனையாக தான் இருக்கும் அது கொஞ்சம் நாளில் பழகி அதான் இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கூட அப்பா சாரு வடையா கடையா சாப்பிடுங்க அம்மா வாங்க இருங்க அம்மாவுக்கு சோழ கொடுக்குது ஹாய் சரி சந்தோஷமே சரி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வீட்டில் சொல்லுவோம்
பார்த்தீங்கன்னா தம்பியும் சாரும் வந்து இதுதான் வந்து இருக்க போகிறாங்க ப்ளீஸ்க்காக அம்மா கிட்ட இப்படி பார்த்தீங்க படிக்கிறீங்களா எனக்கு போகிறாங்க அதோ சரி அது அம்மா கேட்டு 2 ரூம் மணி விரும்பின எடுத்துக்கொள்ளாங்க சுற்றி பார்க்குறாரு அதுதான் சரியான அந்த அம்மாவை தான் நீ இருக்கிற அக்கா ஓ நாங்கள் வெளியிட போகிறோம் ஓ அம்மாவோட எல்லாம் கழிச்சாச்சு பக்கத்தான் இருக்கிறா கண்டு கொண்டாந்து இருக்கிறாங்க கதைக்கிறது அப்போ நாங்கள் எப்போ வாரமன்ற வந்து சொல்கிறோம் போயிட்டு ஓ ஓ ஓ அது சொன்ன தாங்கல்ல ஓ ஓ தான் அதுக்கு 12ஆம் தேதி போகிறோம்னா அப்போ அதுக்கு முன்னம் தானே நாங்கள் வரணும் ஓ ஓ 2-3 நாளைக்கு முதல்ல வந்தால் தான் இல்லை அப்போ நான் இன்றைக்கு போயிட்டு நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வாரமன்றேன்னு நல்ல உங்களோட அம்மா கொடுப்பார் உண்மையா நீங்கள் சொன்ன மாதிரியே இருக்கா நல்லா என்னோட கதைக்கிறான் சாரோட உள்ளே தூக்கி வச்சிருக்கிறான் ஓ அப்போ 2 பேரும் கதைக்கணும் சேர்ந்து வடிவ சமைப்பீங்க உங்கள் அம்மா கேட்குறா பூவா சொல்கிறா தான் உப்பு புளி வச்சு போடுவாங்க அப்போ உங்கள் அம்மா சொல்கிறா நான் சொல்லித்தாங்க அது உப்பே பார்த்து உப்பு புளிக்கு வந்துருக்கேன் இல்ல உண்மை அம்மா நல்லா கதைக்கிறாரு நல்லா இருக்கம்மா அப்ப அவர் கேட்டார் அண்ணா கேட்டார் எத்தனை வந்து எவ்வளவு உங்கள்கிட்ட ஐயோ பிறந்த நாள் அவளைக்கு வந்திருப்போம் ஒழுங்கான லேட் ஆகி நானும் பிள்ளைகளும் நானும் மருமகள் தான் பண்றது எங்க பிள்ளைகளும் அம்மா நாங்கள் போட்டு வரோம் அம்மா சந்தோஷம் தான் நாங்கள் கொடி ஜெயிக்கிறோம் 2 பேரும் அனுப்பி விடுறோம் இல்லாட்ட கொண்டு வந்து பிரேக்கையும் மாறும் அப்போ நைட்டுக்கு என்ன சாப்பாடு என்னக்கா ஓ இல்லை நான் அதான் நான் இல்லை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுதான் நான் கொண்டு வந்து விட்டு விடுறேன் என்னக்கா சரி நான் இப்போ வீட்டில் போயிட்டு எடுக்கிறேன்னாக்கா ஓகே ஓகே சார் என்ன வெளிப்பம் தான் கல்யாணம் பிடிச்சி தான் என்ன பின்னால் வருவன் பஸ்ஸு வாங்க செஞ்சிடறேன் மேலே மாறி அண்ணா கழுத்துல சரி அம்மா சந்தோஷம் மாக்கலை உங்களுக்கு பிடிச்சவங்க இத வாங்க உங்களுக்கு பிடிச்சவங்க இவ 2 2 விட்ட ஓடி சரி சரி ஒரு மாதிரி தம்பிக்கு எங்கள் வீட்டிலேருந்து இங்கால வீடு ஒன்று கொடுத்தாச்சு யாழ்ப்பாணத்தில் ஒரு வீடு ஒன்று ஆளுக்கு வந்து
பார்த்து கொடுத்தாச்சு அது மாதிரியா சந்தோஷமாக இருந்தால் சரி எந்த பேரை கிடைக்காம இருந்தால் சரி அது தெரியும் ஒரு குழா அப்படியே ஒன்று இல்லைத்தானே பழக்க வழக்கங்கள் மூக்குதானே ஆனால் கொஞ்சம் பயப்படுறேன் கொஞ்சமாலே சாதாரண பயம் ஒன்று கிடாக்கு மற்றபடி ஒரு பிரச்சனை நான் ஒரு வெளிநாடு போனால் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மூலமா இருக்கா நீங்க வந்து என்ன போல வேலைக்காரன் விட்டு போகிறேன் அவன் கேட்டுட்டான் அவனை. அவன் கேட்டுட்டான் உங்களை நிக்கிறவன் ரிவர்ஸில் போடலாமே ஆட்டோ ரிவர்ஸில் போடுங்க பைக்கில் எடுக்கணும் பார் இங்கே பாருங்க திலவுக்குண்டே நல்ல பொறுத்த வேலை கிடைச்சிருக்கான் என்ன தெரியுது குழைச்ச பருவம் பிழைச்சி போச்சு போல என்ன இடியப்பங்கள்லாம் திரு சாப்பிடுவோம் நைட்டில் என்ன இந்த புட்டெல்லாம் சாப்பிட்டா வயிறு சும்மா கும்மண்டு இருக்கும் இடியப்பம்னா கொஞ்சம் செமிச்சு தரும் என்னண்டு அப்போ இடியப்பம் தான் என்ன சே சே பசுப்பால் குடியுங்க விடியத்தில் இங்கே மாடு இல்லை மாடு எவ்வளோன்னு தெரியுமே வேண்டாம் மாட்டுன விலையை சொன்னாலும் பிறகு ஒரு சில பேர் தப்பாக அனுப்பினோம் சரி அப்போ நான் ஹெல்ப் பண்ண வந்தால் வீடியோ எடுக்கிறேன் இல்லைன்னா அப்படி நாங்கள் சாப்பிட காட்டுவோமா பிரச்சனை இல்லையா இடியப்பத்தை ஆ பாப்போம் எங்கே சே உண்மையாக அந்த எல்லாம் தெரிஞ்ச மனுஷி மேலே தான் காட்டணும் என்ன சி மனுஷிங்க எனக்கு ஓகே தானே ஏதோ ஒரு சமாளித்து நாங்கள் சாப்பிட தெரிஞ்சால் சரி தானே எல்லாம் பழகி கொண்டா வர்றாங்க இல்லை தானே சே என்ன வருது இல்லையோ அந்த சாரு இடியப்பமா இருப்பீங்களோ அவிச்சு தந்தா சாப்பிடுவீங்களோ ஆ சுயஸ்கார் அக்காவும் கூட இல்லை கோவமா சொன்னா நீங்கள் தன்னோட கதைக்கிறேன் இல்லையா மற்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் 5ஆம் தேதியே இல்லை வந்திருக்கணுமா சரி ஓகே அப்போ நாங்கள் சாப்பிடக்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு வேணா இதில் என்ன திலுவு வந்து மனசில் சரியாக கஷ்டப்படுறது இன்னால் வந்து இந்த பார்த்துக்கொள்ளலாம் கிடையாது ஏன்னா அப்படியே சரி ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல மாதிரி எல்லாமே வந்து சுரேஷ்காராக்காங்க வீட்டிலாம் வந்து சேர்ந்துட்டேன் அப்போ இன்றைக்கு தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருதாம் வந்து இடியப்பம் வந்து அவிச்சது அப்போ நைட் சாப்பாடு வந்து எங்களுக்கு வந்து இடியப்பம் தான் உண்மையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொலஸ்ட்ரால் வருத்தத்துக்காண்டி ஆட்டாமா புட்டு வந்து என்னால் வந்து சாப்பிட்டு என்னால் இயலாது இன்றைய தினம் வந்து நான் திரு வந்து கேட்டிருந்தேன் இடியப்பம் வந்து உங்களுக்கு அவிக்கிற வந்து உங்களுக்கு கஷ்டமா எல்லாம் ஈஸியானு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் அப்படி தான் என்ன செய்யறது இடியப்பம் சாப்பிட்டுத்தானே வேணும் என்ன மாதிரி உண்மையில ஒரு மாதிரி இடியப்பம் அவிச்சிட்டா சாப்பிட்டு பார்த்தா தெரியும் அப்படியே எனக்கு ஒரு 4 இடியப்பம் போடுவோம் காணும் மதியம் சமைச்ச சாப்பாடு கிடைக்கல கறி இது யாருக்கு பக்கத்து வீட்டுக்காரமா வச்சுருக்கீங்களோ நல்ல பஞ்சு கூட சரி என்ன ஒரு இடியப்பம் ஒரு 4-5 தூக்குறவங்க கிடையாது அதான் பிடிக்க இடியப்பமா கிடக்குது அதுக்கு ஒன்று கூட மொத்தமாக அவங்க நட்டப்பட்டுருவாங்க அதுதான் ஒரு வருஷத்துல இயங்குற கம்பெனி ஒரு கிராம மேல வந்து பாத்தீங்கன்னா இல்ல கருப்பு கறிகள் வச்சிருக்கிறா உள்ளியெல்லாம் குத்தி போட்ட நிக்கல மேல கறியை பார்க்குற ஆசையை தான் கிடக்கும் சுண்டங்காய் கறி
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருவிண்ட பாஷையில் சொல்லணும்னு சொன்னால் சுண்டங்காய் கறி. என்ன எந்த வேலைக்கு நீங்கள் கருப்பு சாம்பார் மட்டும் தந்த ஏமாத்த போய் இல்லை கருப்பு சாம்பார் தான் சுண்டக்காய் கறி என்ன டேஸ்டா இருக்குன்னு தெரியுமா? ஆனால் காணாது நீங்கள் ஏன் இப்படி சொல்றீங்கன்னு தெரியும் ஐயோ எனக்கு வேண்டாம். அவர் அங்க ஒரு ஃப்ரெண்ட் வீட்டை போயிட்டேன். கொஞ்சம் மழையாக போறீங்க. ஃபேன் போடுற பிரச்சனை இல்லை. இந்த மெச்ச ஒரு மெக் தான் இருக்கு. ஒரே காத்து சத்தமாக தான் இருக்கு ப்ரோ. உண்மையில லீவ் நல்லா தான் கிடைக்கும். இது அவிட்ட காலத்துல இல்லை. அண்ணி வேற வேற மெலியுறீங்களா நீங்க? அதாவது எங்களோட கைகள் சொல்ற அந்த பேட் அழுகுற பற்றி வீடியோ கைக்கவும் நாங்கள் உண்மையில எனக்கு கதைக்காக தான் விருப்பம். ஆனால் அந்த பேட்டை அழுகுறவே திருந்துறாரே இல்லை. அந்த அளவுக்கு செட்டியான பிராமல் இருக்கு போடக்கா. நான் நினைக்கிறேன் கொஞ்சம் எப்படியும் ஆளுதான் பழகாத கூட. அப்படி பழகினாலும் அந்த ஆள் முழிச்சு போனா சரி முடிஞ்சிருவா. அன்றைய நாள் படம் முடிஞ்சுது. பயமா கிடையாது எனக்கு. நான் அப்படியாலும் பழகவே மாட்டேன். உண்மையில எங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. சுவிஸ்கார அக்காக்களே பிடிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா அக்காண்ட அம்மா வந்து சூப்பரான எங்கள் அப்பா அம்மாவோட பழைய மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டுங்க. சரி அப்பா அம்மா நடையல் சில கதை பேச்சுவல் சிரிப்பு சிரிப்பு நல்ல கேரளா வந்து அண்ணாவும் ஓகே. ஓ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ சார்? ஓ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு விருப்பம் உண்மையா வயசு நாக்களோட கதைச்சு கொண்டிருக்கு. எனக்கு விருப்பம் தெரியுமா? அவியல் அந்த பழங்கதைகள் எல்லாம் சொல்லுவினம். நல்லா இருக்கு. நல்ல புத்திகள் சொல்லி தருவினம். அவ எத்தனை என்னங்கோ அப்படியெல்லாம் இல்லையங்கோ. ஏதோ உங்கள்கிட்ட கதையை பார்க்க போனா சின்ன பிள்ளையில மடியில வச்சுக்கொண்டு சொல்லி நித்திர விடுற மாதிரி தான் உங்களோட கதையை பார்க்க. அவ சொன்னவ தான் நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறேன்னா நாமண்டு. அது உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும். பிடிச்சிட்டு பிரேஹன் அது நான் பார்த்தேன் தானே. அதுதான் மற்றதுமே அந்த மற்றவை மேலே லக்கனல்ல சிரிச்சு பம்பில் கதைப்பேன். திருவிடா கூட கதைக்கிறவா எங்களுக்கும் ஓகே பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். தம்பி சொல்லிட்டான் எப்பேன்னு சொன்னா சரியா தான் போய் இருக்கிறது அங்க ரெண்டு. சரி நீங்களும் இப்போ அக்கா சொல்லுவா தானே எப்பேண்டு. சரி ஓகே உறவுகள். உண்மையில வந்து நல்ல விஷயம். நார்மலாக பார்த்தீங்கன்னா நாங்களே வாடகை தான் இருக்கிறோம். இப்போத சூழ்நிலையில் அப்படித்தான் சில விஷயங்கள் வந்து நாங்கள் கதைக்கிற சரியில்லை தானே. உண்மையில் சாப்பாடில் வந்து வரல. அப்போ இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போகிறோம். சாரும் தம்பியும் பார்த்தீங்கன்னா அக்கா ஃபோன் பண்ணி சொல்லுவோம் அப்போ இந்த மாதிரிக்கு நாங்கள் அங்கே தான் போய் சாரும் தம்பியாக இருக்க போய் நம்ம என்ன பண்ண. அப்போ இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்கிறோம். நாளையிலேருந்து கொஞ்சம் வித்தியாசமான காணொலியாக இருப்பேன். நான் இங்கே நினைக்கிறேன். கண்டிப்பாக நாங்கள் கொஞ்ச நாளில் அங்கே போகணுமே பவுனியாவுக்கு. அப்போ இதோட வந்து வீடியோ முடிச்சு கொள்கிறோம். இந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புதிய ஒரு காணொலியில் சந்திப்போம். அப்படி ஒரு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறோம். நாங்கள் இந்த வகையில் நல்ல சுகமாக இருக்கிறோம். நாளைய தினம் புதிய ஒரு வீடியோவில் சந்திப்பேன். பாய் சொல்லுங்க இருக்கா. பாய் 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 பாய்.